முன்னொரு காலத்துல மகா ஞானி ஒருத்தர் ஒரு நகரத்துக்கு வந்தார். அவரை பார்க்க பல மக்கள் வந்தார். அப்போ ஒரு நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் அப்படியே சோகமா வந்தார். அந்த சாமியாரை பார்த்து, சாமி எனக்கு ஒரே மனக்குழப்பம் அப்படின்னு கேட்டார். என்ன உனக்கு மனக்குழப்பம் அப்படின்னா, எனக்கு பக்கத்து வீடு, சைடு வீடு, எழுத்து வீடு எல்லாமே பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க, எப்படியே சம்பாதிக்கிறாங்க. எனக்கு அவங்கள பார்த்தா பொறாமையா இருக்குது, தூக்கமே வரமான இது, மன உளைச்சலா இருக்குது அப்படின்னு சொல்லாப்ல. ஏப்பா, அவங்க உழைக்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, நீயும் நல்லா உழைச்சு சம்பாதிக்க வேண்டியது அப்படின்னு அது இன்னும் அந்த எண்ணமே வரமான இது. ஆனா அவங்கள பார்த்தா பொறாமையா இருக்குது, என்ன பண்றதே தெரியல அப்படின்னு சாமியார் பார்த்து கேட்க, சாமியாரு எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சுட்டு, அமைதியா நான் சொல்ற ஒரு கதையை கேளு அப்படின்னு, ஒரு காட்டுல ஒரு எலி வாழ்ந்து, அந்த எலி டெய்லி நைட் ஆனா 10 பக்கத்து நகரத்துக்கு போய் அங்க போய் தனக்கு வேணுங்கிற சாப்பாடுலாம் சாப்பிட்டு வெடிக்கால திரும்பி தன்னுடைய பொந்துக்கு வந்துரு. இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ அந்த மரப்பொந்த நோக்கி ஒரு நரி வந்திருக்கு. நரி எலியாரே நான் தினம் கவனிச்சிட்டு இருக்கிறேன், நைட் ஆனா நீ பக்கத்து கிராமத்துக்கு போற, அங்க போய் வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு உன்னுடைய குழந்தை குட்டிகள சாப்பாடு எடுத்துட்டு வர்ற, எனக்கு அந்த கிராமத்துல போய் நிறைய சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது, அங்க நல்லா வளர்ந்த ஆடு கோழி எல்லாம் இருக்குதாமா, என்னைய அந்த நகரத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு இருக்குது. அதுக்கு எலி சொல்லி இருக்குது, ஏப்பா நான் இருக்கிறதுலே சின்ன ஒரு விலங்கு, நான் கிடைக்கிற சந்து பொந்துக்கெல்லாம் போய் மக்கள் கண்ணில் மாட்டாம தப்பிச்சு வந்துட்டு இருக்கிறேன், நீ அப்படி இல்லையே, மக்கள் கண்ணில் மாட்டிட்டீங்கன்னா உன்னை அடிச்சே கொண்டு போடுவாங்க அப்படின்னு, அதனால ஜமாளிச்சுக்குவேன், நீ மட்டும் நல்லா தான் போதுமா, எனக்கு நீ நல்ல நண்பன் தானே அப்படின்னு கொஞ்சம் பாசமா பேசியிருக்குது. எலியும் எவ்வளவு தூரம் சொல்லி இருக்குது, அது எனக்கு உனக்கு ஒத்து வராது, அதனால உன்னோட ஆசையை நீ அப்படி நினைக்காத, உனக்குன்னு கடவுள் சில இங்க படைச்சிருக்காரு காட்டுக்குள்ளேயே, அங்க போய் நல்லா சாப்பிடு அப்படின்னு, இல்ல நீ கிராமத்துக்கு கூட்டிட்டு போய்தான் ஆகணும் அப்படின்னு கம்பல் பண்ணிருக்கு. சரி, அடுத்த நாள் காலையில் வா, என்ன பண்றது அப்படின்னு எலி சொல்ல, அடுத்த நாள் காலையில நரி நல்லா குளிச்சுட்டு ஜம்முன்னு வந்திருக்கு. சரி, இன்னைக்கு பகல்ல போனா மாட்டிக்குவோம், நான் எப்படி நான் அங்க போய் எல்லாம் சாப்பிடுறேன் அப்படின்னு டெக்னிக் சொல்லி தரேன் அப்படின்னு 2 பேரும் காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசிட்டு, நைட் ஆனோடனே நரிய கூட்டிட்டு எலி முன்னாடி போயிருக்கு. பாருப்பா, நான் போறேன், ஒரு வீட்டுக்கு போவேன், அங்க போய் உள்ளுக்குள்ள போய் இருக்கிறத சாப்பிடுவேன், நீ வெளியில இருக்க சாப்பிட்டு ரெடியா இருக்கணும், சத்தமா வந்துடணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருக்கு. சரின்னு சொல்லிட்டு எலி போய் அந்த வீட்டுக்குள்ள பொந்துக்குள்ள போய் அங்க போய் இருக்கிற நெல்லு, அங்க பச்சை பயிறு எல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறப்போ நரி அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு கோழி கூண்டுல நாட்டுக்கோழி வளர்த்திருக்காங்க. ஆஹா, நாட்டுக்கோழி சுவை அப்படின்னு சொல்லி போட்டு நாட்டுக்கோழி போய் பிடிக்க போயிருக்கு. இதை பார்த்துட்டு கோழி எல்லாம் அப்படியே கத்த ஆரம்பிச்சிருச்சு. கோழி கத்துறத கேட்டுட்டு அந்த வீட்டு வளர்த்துற 2 நாயுமே லொல்லுன்னு உழைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த 2 நாய் லொல்லுன்னு உழைக்கிறத பார்த்துட்டு ஊர்ல இருக்கிற நாய் எல்லாம் உழைக்க ஆரம்பிச்சோன்னே ஊரே டக்குன்னு கண் ஒழிச்சிருச்சு. ஓ, நம்ம ஊருக்குள்ள யாரோ திருட மூத்துட்டாங்க, என்னன்னு பாக்கணும் அப்படின்னு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா ஆம்பளைகளா பொம்பளைகளா சேர்ந்துக்கிட்டு தடியெல்லாம் எடுத்துக்கிட்டு சத்தம் வந்த அந்த வீட்டை நோக்கி ஓடி வராங்க. இதை சற்றும் எதிர்பார்க்காத நரி பயந்துக்குச்சு. ஓ, இன்னும் இத்தனை பேர் தடியோட வர்றாங்க, மாட்டோம்னா நாம தண்டம் கண்டமடா செத்தே போயிருங்கடா அப்படின்னு சொல்லி போட்டு நரி லைட்டா தப்பிச்சு வந்திருக்குது. இதை பார்த்தோன்னே ஊர் மக்கள்லாம், ஓ வந்தது திருடன் இல்லையா, நரிதானா, இந்த நரி எப்படியே பழக்கம் பண்ணோம்னா நம்ம வீட்டுல இருக்கிற விலங்குகளை சாப்பிட்டு அப்படின்னு நரிய துரத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நரி ஸ்பீடா ஒடியாந்தாலுமே மக்கள் மனோட ஸ்பீடா ஒடியாந்து குடிக்க முடியல. இருந்தாலும் கொண்டு தடி எல்லாம் நரி மேல வீசிருக்காங்க. நரிக்கு முதுகுல, காலில், கழுத்துல எல்லா பக்கம் படுகாயா, தப்பிச்சம் பொழைச்சோம்டா அப்படின்னு அந்த காட்டுக்குள்ள ஓடி வந்துச்சு நரி. மக்களும் இனிமேல் இந்த நரியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டு சுத்தி வேலி போட்டாங்க. ஆனா எலி எதையுமே கண்டுக்காம அந்த வீட்டுல பொந்துக்குள்ள போய் நல்லா சாப்பிட்டு அடுத்த நாள் காலை திரும்பி வந்திருக்குது. நரி வெயிட் பண்ணி இருக்குது, சொல்லி இருக்குது, ஆமா எலியே, நீ சொன்னது உண்மைதான், நான் தப்பிச்சது தம்பரா முன்னியோ, இனிமேல் எனக்கு எது கிடைக்கும்னு அப்படி இறைவன் எழுதி வச்சிருக்காரோ அதுபடியே நான் வாழ்வேன், பிறரை பார்த்து நான் சூடு போட்டது போது அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. இந்த கதையை சாமியார் சொல்லிட்டு இது போலதான் நல்லா இருக்குதுன்னு நரி போல நாமளும் ஆசைப்பட்டோம்னா நமக்கு மரண அடி உலகு, மன நிம்மதியும் இருக்காது. அதனால உனக்குன்னு உன்னோட வேலையை பார், கடவுள் ஒரு நாள் உன்னையும் உயர்த்துவார் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுபவிச்சாராமா. அவன் கொஞ்சம் குழப்பம் தெரிஞ்சு திரும்பி வீட்டுக்கு வந்தாராமா. நாம எதுக்கு அடுத்தவரை பார்த்து கவலைப்படணும், நமக்கு என்ன இருக்கோ அதுவும் சந்தோஷமா வாழுவோம் அப்படின்னு கிராமத்துல இந்த கதையை அடிக்கடி சொல்லுவாங்க. போயிட்டு வாங்க, நன்றி, வணக்கம்.